சொல்லுவாங்க. அந்த விபரீத ராஜயோகம் 6, 8, 12ஓட 3 கிரகமும் சேர்ந்து கெட்டு போனாங்க அது விபரீத ராஜயோகமாக ஆகுது. அப்போ இந்த 6, 8, 12 மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க. விபரீதமான கிரகங்கள் எல்லாம் ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பில் 6, 8, 12 தான் சேர்க்குறாங்க. அந்த 3ஆம் இடத்தை சேர்க்கறது இல்லை. அப்போ அதிலே தெரிஞ்சுக்கலாம் 3ஆம் இடம் மறைவுஸ்தானம்னு சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். ஆக பலவீனமான இடம்னு ஒன்றா எடுத்துக்கலாம், மறைவுஸ்தானம்னு சொல்ல முடியாது. ஆக 6, 8, 12 அதிபதிகள் சரசிர உபயனம் 3 விதமான லக்னங்கள் இருக்குது. அதில் சர லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி, சிற லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி, உபய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி. இந்த 3 கிரகங்களும் அந்தந்த லக்னத்துக்கு ஏற்ற கிரகங்கள் பாதிப்பை ஏற்படுத்தும். சரசர உபயம் அதில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. திரிகோணத்தில் இருந்தால் அந்த மாதிரியான அமைப்பு நடக்காதுன்னு அர்த்தம். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் 6, 8, 12 இருக்கிற அல்ல ஆதிபத்தியம் பெற்ற 6, 8, 12ஆம் ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் தீங்கை தான் செய்யும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இந்த லக்னத்துக்கு அதிபதி யாரு? என்ன லக்னம் சொன்னீங்க? மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு பகவான் திரிகோண ஸ்தானாதிபதியாக இருக்கிறார், 12ஆம் அதிபதியாக இருக்கிறார். இரட்டை கேரக்டர் இருக்குது. 25% கெடுதலான பலன்கள் தரக்கூடியவரும் 75% நன்மையான பலன்களை தரக்கூடியவராக இருக்கார். அதிகமாக நன்மை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால அவரை நல்லவர்னு முத்திரை குத்தலாம். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க கொள்ளல்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த அதிகப்படியான நன்மைகள் செய்கிற காரணத்தினால அவர் நல்லவர். மேஷ லக்னத்துக்கு குரு பகவான் நல்லவர், யோகாதிபதி. அப்படின்னா அவரோட பார்வை நன்மை செய்யணும். கண்டிப்பாக ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் நன்மை செய்யணும். இயற்கையான சுபருங்கிற காரணத்தினாலே நன்மை செய்யணும். ஸோ 2 வகையிலும் குரு பகவானோட பார்வை கோடி நன்மை செய்யும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, இப்போ என்ன பிரச்சனை, அவருக்கு ஏன் நன்மை செய்யலை அப்படின்னாக்கா, ஒருத்தர் நல்லவனாக மட்டும் இருந்தால் பார்த்தாதுங்க, வல்லமையோடு இருக்கணும். இப்போ நான் நல்லவன் வச்சுக்கங்களேன், நான் நல்லவன், உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வருது, அப்போ நான் உதவி செய்யணும், ஒரு சில லட்சங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்கிட்ட இருந்தால் தானே கொடுக்க முடியும். நானே நொடிஞ்சு நூடுல்ஸ் ஆகிருந்தா நான் எப்படி கொடுக்க முடியும்? நல்லவன் தான், கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் இல்லையே. கரெக்ட் தானே? அப்போ நல்லவனாக மட்டும் இருந்தால் பத்தாது, வல்லவனாகவும் இருக்கணும். ஆக வல்லமை குறைஞ்சி போய்டும் இந்த 6, 8, 12 இருந்தால். ஸோ இந்த 9ஆம் அதிபதி யோக ஸ்தானாதிபதி தடை ஸ்தானத்திலமான அஷ்டமத்தில் இருக்கிற காரணத்தினால 6, 8, 12 இருக்கிற குரு பகவானுடைய பார்வைகள் பெரிய நன்மைகளை செய்யாது. முடிஞ்சு போச்ச கதை. 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானுடைய பார்வைகள் போதிய அளவு நன்மைகளை செய்யாது.